ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கிலோ அளவு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃபார்ச்சூன் தான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே 2 பட்டை துண்டு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 கிலோ அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிடணும். இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணாமல் பிரியாணி செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போது 150 கிராம் அளவு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாருமே வந்து மொத்தமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சேர்த்து அரைச்சி போட்டுருவாங்க. இதில் ஆனால் அப்படி செய்யக்கூடாது. தனியாக பூண்டு பேஸ்ட் மட்டும் 150 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஏன் சேர்க்குறோன்னா, அப்போது தான் வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் 100 கிராம் அளவு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/4 லிட்டர் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் இது வேகட்டும். இது அப்படியே நீங்கள் மூடி போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா குழஞ்சி வந்துடும். அப்பப்போ எடுத்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி குலைவாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கிலோ அளவு நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கனை நல்லா லெமன், மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கை அளவு புதினா சேர்த்துக்கிறேன். 1 கை அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் ஆகணும். அப்படியே விட்டுருங்க. இது குக் ஆகுறப்போ சிக்கன்லேருந்து உள்ள தண்ணி எல்லாமே வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த டைமில் சிக்கனை எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். இப்போது நம்ம தண்ணி அளவு எவ்வளோன்றதை பார்த்துடலாம். இப்போது தண்ணி எவ்வளோ சேர்க்குறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு சிக்கன்லாம் சேர்த்து வேக வச்சதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில், கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். ஏன்னா மீதம் உள்ள 1/4 கப் வந்து உங்களுக்கு அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே 1/4 கப் அளவு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சிக்கன்லேருந்து தண்ணி விடலை, ட்ரையாக தான் இருக்குது எனக்கு மசாலாவும் சிக்கனும் சேர்ந்து அப்படின்ற பட்சத்தில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்றேன். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து இந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்போ அரிசியை ஊற போடுவேன். அந்தளவுக்கு உங்களுக்கு ஊறுனுச்சுனாலே போதும். 1 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்திருக்கு. இடையில வந்து அப்பப்போ எடுத்து லைட்டாக அந்த மாதிரி சென்டரில் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்போ அப்படியே நம்ம தம் போட்டுற வேண்டியது தான். 20 நிமிஷத்துக்கு நம்ம தம்மில் போடணும். அதுக்கு நல்ல ஒரு இரும்பு தோசைக்கல் இருந்தது அப்படின்னா கீழே வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டவ்லேயே தோசைக்கல் வச்சு அது மேலே இதை வச்சிட போகிறேன். மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது இது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே தம்லே இருக்கட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அரிசிலாம் உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது.
நான் சொன்ன அதே அளவு அதே ப்ரொசீஜரில் நீங்களும் செஞ்சிங்கன்னா உங்களாலேயும் ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.